ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன் ரன்னி சும்மா வீடியோ போட்டுருக்கேன். என்னடா புதுசாக தொப்பி ஸ்லீவெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம காஸ்டியூம்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. நம்மளோட பெண் தோழிகள்லாம் வந்து மாமா நீங்கள் வந்து ரொம்ப கருகருன்னு ஆகிட்டு போகிறீங்க அப்படின்றாங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, அவனுமே வந்து ரேசிஸ்ட்டு. நான் வெள்ளை நீ கருப்பு அப்படின்னு என்னமோ அவர் வெள்ளைக்காரன் பரம்பரையில் பிறந்த மாதிரி நம்மளை ஓட்டுவார். சரி, இருந்தாலும் அதனால பெண் தோழிகளுக்காக கொஞ்சம் ஸ்கின்னையும் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் அந்த இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்ன கண்டென்ட்டா இருக்க போகுது அப்படின்னா, எப்பயும் நம்ம ஜோன் 2 பத்தி பேசுவோம். இப்போ வந்து டெம்போ ரன்னை பத்தி பேசுவோம். டெம்போ ரன் அதுக்குண்டான ஃபுட் எப்படி இன்டேக் எடுக்கிறது அப்படின்றத பத்தி கன்க்ளூஷன்ல முடிப்போம். இப்போ வந்து ஜோன் 2ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, வாரத்துல 3 நாள் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருப்போம். இப்போ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள், திங்கக்கிழமை நம்ம ரன்னிங் ஸ்டார்ட் பண்றோம், திங்கக்கிழமை ஜோன் 2 பண்றோம், செவ்வாய்க்கிழமை இன்டர்வல்ஸ் பண்றோம், புதன்கிழமை ஜோன் 2 பண்றோம், வியாழக்கிழமை இன்டர்வல் பண்றோம், வெள்ளியில வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டெம்போ பண்ணலாம். இது ஃபுல்லாமே என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எப்படி பண்றேன், என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றது தான் சொல்றேன். வேற ஒருத்தவங்களோட கம்பேரிசனை இதுல கொண்டு வரீங்க அப்படின்னா அதை நான் ஏத்துக்கிறேன். நான் என்னோட மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை நான் ஏத்துக்கிறேன். இப்போ டெம்போ ரன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் பண்றதுதான் டெம்போ ரன். இந்த டெம்போ ரன் அப்படின்னா என்ன, எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஓடணும். இப்போ 10 கிலோமீட்டர்ல என்ன டைமிங் ஓடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, 5 பேஸ்லயே, அதாவது 50 மினிட்ஸ்லயே 10 கிலோமீட்டர் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா உங்களோட ஜோன் 2 டைம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 6:30 பேஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து இந்த டெம்போவை உங்களோட 5 பேஸ்ன்றது ரேஸ் பேஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அதை டெம்போவா எப்படி ஓடலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 5:15 பேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிலோமீட்டரையும் 5:15ல ஓடணும். ஒரு கிலோமீட்டரும் 5:15 5:15 5:15 எல்லாமே 5:15. ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 5ல முன்ன பின்ன இருக்கலாமே தவிர்த்து அதுக்கு மேல போகக்கூடாது. எல்லா பேஸும் ஈவனா இருக்கணும். உங்களோட டெம்போ ரன்ன்றது 1 ஹவர்க்குள்ள இருக்கணும். நான் வந்து இப்போ 6:30 பேஸ் வச்சிருக்கேன். இப்போ வந்து என்னோட மேக்ஸிமம் புஷ் பேஸே வந்து 6:30 இருக்குது. இப்போ நான் வந்து 1 ஹவருக்கு உள்ள ஓட முடியுமா, டெம்போ ஓட முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட டெம்போ ரன்னை வந்து பாதியா குறைச்சிக்கலாம். இப்போ 5 கிலோமீட்டரா கூட குறைச்சிக்கலாம். இப்போ 10K பிராக்டிஸ் பண்ற ஆளா இருந்தாலும் சரி, 5 கிலோமீட்டரா குறைச்சிக்கோங்க. இப்போ 5 கிலோமீட்டரை 6:30லேயே ஒரு அப்படி முடிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 35 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ் அந்த இதில் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த இதுதான் டெம்போ உங்களுக்கு. அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. 5Kவை நல்லா டைமிங் இம்ப்ரூவ் பண்ணுங்க. 6 ஆக்குங்க. 6 ஆக்குனதுக்கு அப்புறம் டெம்போவா வந்து ஒரு 7 கிலோமீட்டர் ஓடுங்க. எல்லா டெம்போ ரன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள இருக்கணும். இப்போ வந்து இப்போ தனுஷ் இருக்காரு, நான் இருக்கேன். இப்போ நாங்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்றோம், டெம்போ ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவோம்? நான் டெம்போ ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா 4:45. என்னோட பெஸ்ட் வந்து நான் எதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னா 4:30 10 கிலோமீட்டர் 4:30 பேஸ்லயே சப் 45ல உடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றேன். அப்போ நான் என்ன பண்ண போறேன்? 4:45 பேஸ்லயே 10 கிலோமீட்டர் நான் வந்து டெம்போ ஓடுவேன். அதாவது ரேஸை வந்து அப்படியே காப்பி பண்றது தான். எப்படி ஒரு ரேஸ் இருக்கோ அதை கம்ஃபர்டபுளான பேஸ்ல ஓடும்போது ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுற மாதிரி இருக்கும். அது கம்ஃபர்டபுளான பேஸ்ல ஓடுற மாதிரி இருக்கணும். அதாவது இப்போ நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து காங்கேயம் ஓடினப்ப கடைசி ஒரு 3 கிலோமீட்டர்லாம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி அவ்வளோதான்டா நம்ம ஃபுல் எனர்ஜியும் அதில் போய் இறக்கிடுவோம். கிட்டத்தட்ட 190 ஹார்ட் ரேட் கடைசி 1 கிலோமீட்டர்ல கொடுத்துட்டேன். புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? ஆனா டெம்போல அப்படி இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து கிராஜுவலா 140 150 116 போய்கிட்டே இருக்கும். இந்த ஈவனான ஹார்ட் ரேட்லயே மெயின்டைன் ஆகி 170 ஹார்ட் ரேட்டுக்குள்ளேயே தக்க வச்சு 10 கிலோமீட்டர் முடிப்பீங்க. இது என்ன மூச்சு? அவன் வாங்கின அதே மூச்சு. இதுதான் டெம்போ. இப்போ வந்து நான் வந்து 50 மினிட்ஸ் டெம்போ இருக்கு. எனக்கு வந்து அதிகபட்சம் 5 பேஸ்ல 150 வரும். 47ல ஓடுவேன் டெம்போ. இப்போ பேலன்ஸ் ஒரு மணி நேரத்தில் என்ன பேலன்ஸ் எத்தனை நிமிஷம் இருக்கு? 10 நிமிஷம் 12 நிமிஷம் இருக்கு. அந்த 12 நிமிஷத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர் ஆட் பண்ணலாம் நம்ம. ஸோ அதிகபட்சம் என்னோட டெம்போட மைலேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 தான் வருது. சரியா? இப்போ தனுஷுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் 14 வரலாம். புரியுதா? இது வந்து இந்த 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் ட்ரைனிங்கோட ரிசல்ட் தான் இந்த 1 ஹவருக்குள்ள டெம்போ உட்கார வைக்கிறது. இதே இது எலைட் ரன்னர்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்திலேயே அவங்க வந்து டெம்போவா 21 கிலோமீட்டர் கூட ஓடுற அளவுக்கு ப்ராக்டிஸ்ல இருப்பாங்க. கிப்சோக்கிலாம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 3 மினிட்ஸ் ஆடா, அந்த அளவுக்கு ஹாஃப் மேராத்தனை முடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் அவருக்கு. ஸோ டெம்போவா அதுக்குள்ளேயே முடிச்சிருவாங்க. அவங்க 20 மினிட்ஸ் 10 மைலேயே டெம்போவா முடிக்கிற கெப்பாசிட்டியில் இருப்பாங்க. ஸோ இதுதான் டெம்போன்றதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டயட்டு. இதுக்குண்டான சாப்பாடு. இப்போ வந்து நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்ற மாதிரி ஜிம்முக்கு சாப்பிட்ற மாதிரி கரெக்டான ப்ரோட்டீன் டயட்டு, கரெக்டான சப்ளிமெண்ட்ஸ்ன்றது 2வது, கரெக்டான ப்ரோட்டீன் டயட்டு, கரெக்டாக வந்து சுகர் கட் பண்ணுறது அப்படின்றது ரன்னிங்க்கு வந்து, அதாவது முக்கியமாக லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்க்கு வந்து
அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை, என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ரேஸ் பண்ண போகிறேன், ஒரு நல்ல ரேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் எப்படி வந்து நான் சாப்பாடு எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே மத்தியான சாப்பாட்டில் அதிகமான சாதமும் ப்ரோட்டீனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிருவேன். என்ன, அது வந்து கான்ஸ்டிபேஷனை உண்டு பண்ணும் அப்படின்றதுனால ப்ரோட்டீனை குறைச்சிக்கிருவேன். ஃபைபரையுமே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி குறைக்க ஆரம்பிச்சிருவேன். எதுக்கு அப்படின்னா, ஃபைபர்னா என்னது, காய்கறிகள், பழங்கள், இது எல்லாத்தையும். ஏன்னா ரேஸ் டயத்தில் வந்து நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஸ்டூல் வர்றது, கான்ஸ்டிபேஷன் ஆகிறது, இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் தவிர்க்கிறதுக்கு, பவுல் மூவ்மெண்ட்டை சரியாக வச்சுக்கிறதுக்காக நம்மளோட டயட்டை வந்து எப்படி கார்பு அதிகமாகும், அதாவது சோறு, இட்லி, தோசை இந்த இதை அதிகமாகவும், ப்ரோட்டீனை இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து 120 கிராம் எடுக்கிறேன் அப்படின்னா அதை வந்து 100 கிராமு 80 கிராமுக்கு குறைச்சிருவேன், அந்த 2 நாளைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பழங்களையும் காய்கறிகளையும் அந்த அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி, ஏன்னா ரேஸ் போய்கிட்டு இருக்கும்போது வயிற்று கலக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா போன தடவை காங்கேயன்ற காரைக்குடி ரேஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வரையும் பாத்ரூம்ல தான் நானும் தனிச்சு உட்காந்துருந்தேன். அதை அப்படியே அங்கேருந்து திருதுன்னு ஓடி வந்து டக்குன்னு பின்ன குத்திட்டு அப்படியே ஓடணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவுல் மூவ்மெண்ட், ஏன்னா ஆர்டரா எதுவுமே பண்ண முடியல. இதுதான் ரேஸுக்கு ப்ரிப்பேரே ஆகல, அப்படியே வந்துருச்சு. நிறைய பேருக்கு வந்து ஃபிட்னஸ் அப்படின்னா எல்லாரும் வந்து எதை யோசிக்கிறாங்க அப்படின்னா ஜிம்மை யோசிக்கிறாங்க. அதில் வந்து முக்கியமாக 2 வீடியோ நான் பார்ப்பேன். 2 வீடியோவில் பார்த்தேன் நான். ஒருத்தர் ஏ2டி நந்தா, யூடியூப்ல நீங்கள் பார்ப்பீங்க. அவர் வந்து இப்போ லாஸ்ட் டைமாக வீடியோ போட்டிருந்தார்ல, அந்த இதை கேளுங்க. காலையில 5:30க்கு எழுந்து ஜிம்முக்கு வந்துருவேன், ஏன்னா 6 பேக் வச்சே ஆகணும். இன்னைக்கு புல் டே பேக் அண்ட் பைசப். ஸோ 2 பஸ் குரூப்லயும் ஒரு 3 கிளாஸ் போட்டுட்டு கேட்டிங்களா? இதில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா 6 பேக் வச்சே ஆகணும் அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தவரை பாருங்க, ஜஸ்ட் பனானான்றது, இவரும் நல்லா ஃபேமஸான ஆளு. 120 டேஸ்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்றத சொல்றாரு. இந்த கண்டிஷனுக்கு வெறும் ஒரு 120 டேஸ்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆன, அது 120 டேஸ்ல இதுனா பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது ஃபிட்னஸ்னால என்னன்னு தெரியாம, ஒரு மசில் மெமரியே இல்லாம, ஒரு மைதா மாதிரி இருந்த ஒரு உடம்ப வந்து இப்படி மாத்துனது வந்து எனக்கு பர்சனலா ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த 2க்கு உண்டான வார்த்தைகள்ல எனக்கு என்ன முரண் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது 2மே ஃபிட்னஸ்க்குள்ள அடக்குறாங்க. சரியா? இது அப்பதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. ஒரு ஃபிட்னஸ் அப்படின்னா மொபிலிட்டி, எஜிலிட்டி, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கிரிப் ஸ்ட்ரென்த், இது மாதிரி ஏகப்பட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. இன்டெகிரேட்டட் ட்ரைனிங் சொல்லுவாங்க. இதெல்லாம் கலந்தது தான் ஃபிட்னஸ் ஆகும். நான் ரன்னிங் மட்டும் பண்றேன், இதுதான் ஃபிட்னஸ் அப்படின்னு சொன்னேன்னா அது தப்பு தான். சரியா? நான் ரன்னிங் பண்ணணும். இப்போ வந்து நான் ரன்னிங் மட்டுமே பண்ணி ஒரு 2 வாரமா ஜிம்முக்கு போகல, என்னோட மசில் லாஸ் ஆகி எப்படி இருக்கேன்னு பாருங்க. சப்ளிமெண்ட்டை கட் பண்ணியிருக்கேன். ப்ரோட்டீன் இன்டேக் சரியில்லை. ஏன்னா என்னோட ஒர்க்கு அந்த மாதிரி இருந்தது. கிரவுண்ட் ஒர்க்காக அலைஞ்சதுனால, அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்ததுனால பாடியை விட்டுட்டேன். இப்போ திருப்பி திங்கக்கிழமையிலேருந்து ரெக்கவர் எடுக்கணும் நான். ஸோ அதுதான், ஏன்னா ரன்னிங் மட்டும் பண்ணேன், அப்படியே பண்ணிட்டு ஜிம்மு போகாமல் இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஜிம்மு மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னா உள்ளக்க கார்டியோக்கு உண்டான, எண்டூரன்ஸுக்கு உண்டான இந்த லங்ஸு, ஹார்ட்டு, இது 2ம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும். ஸோ 2யுமே பேரலாக பண்ணணும். இப்போ அவங்க வந்து நான் ஃபிட்னஸ்க்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றது வந்து முழுக்க அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷனும் பண்ணுறதுக்கு, ஒரு அழகுக்காக பண்ணுறதை தவிர்த்து அது ஃபிட்னஸே கிடையாது. அவர் ஏ2டி நந்தாலாம் வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காரு 6 பேக் வைக்கணும் அப்படின்னு. அதில் வந்து புல்லப் எடுக்கிறாரு, இன்னமும் சப்போர்ட்டட் புல்லப்ஸில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து நான் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கிரவுண்டில் போய் மண்ணை மிதிக்காமல், காற்றை சுவாசிக்காமல் ஒரு ஃபிட்னஸ் ஆரம்பிக்கவே முடியாது. ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுற அளவுக்கு எண்டூரன்ஸும், புஷ்அப் புல்லப்பில் ஒரு 10 புல்லப் ஒரு 10, புஷ்அப் வந்து 20 அப்படின்ற மாதிரிக்கு 3 செட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து உங்களோட ஸ்போர்ட் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரி பாடி கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆப்டாக இருக்கும். இந்த மாதிரி போய் ட்ராப் ஆகி விழுகாதீங்க. இவங்க காட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, காசு இருந்தால் தான் வந்து ஃபிட்னஸ்ன்றது ஒரு விஷயம் பண்ண முடியும். அதை ஃபிட்னஸ்ன்னு வேறு சொல்கிறாங்க. அது ஒன்று தான் முரணாக இருக்குது. அதை தான் சொல்ல வரேன். அவங்கவுங்க காசு, அவங்கவுங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி உடம்பை எப்படினாலும் உருவாக்கிக்கலாம். ஆனால் இதில் போய் விழுகாதீங்க. இப்போ வந்து ஜிம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி மாதத்துக்கு 2500 வரும். அவர் யூஸ் பண்ணுற ஜிம்மெல்லாம் சொல்லலாம். அதுக்கு உண்டான சப்ளிமெண்ட்ஸ், இந்த மாதிரி உடம்பு வச்சு அழகுன்றது பை ப்ராடக்ட் வந்து நம்ம டெய்லி பண்ணுற ப்ராசஸில் கிடைக்கணும். சரியா? நம்ம டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறோம், அது மூலியமாக எனக்கு பைசப்ஸ் இருக்குது, 6 பேக் இருக்குது அப்படின்றது வரணுமே தவிர்த்து, இதுக்காகவே உட்காந்து போட்டி போட்டோம், இதுக்காகவே உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை நாளைக்கு அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக போக முடியும்? லைஃப் ஸ்டைலாக நம்ம வாழணும். நல்லது கெட்டதுக்கு போகணும், வரணும். இப்போ ஒரு ட்ராவல் பண்ணுறோம், போகிறோம், வர்றோம், அப்போல்லாம் வந்து கிடைக்கிறத சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். எல்லா டைமும் போய் ஒர்க் அவுட் கரெக்டாக இருக்கணும். சாப்பாடு முன்ன பின்ன ஆக தான் செய்யும். சரியா? இதை தான் சொல்ல வரேன் நான். ஃபிட்னஸ்ன்றது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறது. ஒரு ஸ்போர்ட்டை மட்டும் பண்ணாதீங்க, அழகுக்காக போட்டு முயற்சி பண்ணாதீங்க, எல்லாத்தையும் கலந்து பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் பார்ப்போம். பாய்.